குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி இருமல் வருது. சம்டைம்ஸ் இளைப்பு சளி வருது, மைல்டா வீசிங் வருது. ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சதுலேருந்து சளி இருமலோட இருக்காங்க. என்ன ரீசன் ரொம்ப காமனாக இருக்க முடியும்? அலர்ஜி. இந்த அலர்ஜி எதனால வருது? நிறைய விஷயங்கள்னால அலர்ஜி வரலாம். ஸோ அதில் மிக முக்கியமானது மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். அதை முடிஞ்சால் தவிர்த்துருங்க. ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைக்கு 1 வயசுக்கு மேலே பாட்டில் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அலர்ஜி வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. வீட்டில் காக்ரோச்சஸ் இருந்தால், கரப்பாம்பூச்சி, பாச்சை இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த ஸ்மெல் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் குழந்தைகளுக்கு அது அலர்ஜி உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த தொல்லையில் இருப்பாங்க. புறாக்கள், மாடப்புறாக்கள், பிஜியன்ஸ் அது ரொம்பவே பிரச்சனை பண்ணும். அதனுடைய ஷிட்டோட ஸ்மெல் வந்து குழந்தைங்களுக்கு வீசிங் உண்டு பண்ணும். வீட்டில் சுவர்களில் ஈரப்பதம், ஃபங்கல் மவுல்டு இருந்ததுன்னா அலர்ஜி வரும். மைட்ஸ்ன்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி கிருமிகள் யூஸ்வலி நம்ம பெட்டில், நம்ம தலையணை, பில்லோ கவர், பெட்ஷீட் இதிலெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் வாரம் ஒரு தடவையாவது அதையெல்லாம் நல்லா துவைச்சி சூரிய வெளிச்சத்தில் காய வைங்க. மிக 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 முக்கியம் சாஃப்ட் டாய்ஸ். சாஃப்ட் டாய்ஸ் வாங்குறதுக்கு நல்லா இருக்கும், வீட்டுக்கு அழகாக இருக்கும், ஆனால் குழந்தைக்கு ஆபத்தில் முடியும். லாஸ்ட் பட் நாட் அ லீஸ்ட், பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது, ஊதுபத்தி யூஸ் பண்ணுறது, சாம்பிராணி போக போடுறது, இது எல்லாமே குழந்தைங்களுக்கு அலர்ஜி உண்டு பண்ணும். அலர்ஜிங்கிறது ஆரம்ப கட்டம் தான். அது அடிக்கடி சளியிருமலாக மாறும், சளியிருமல் கொஞ்சம் வீசிங்காக மாறும், வீசிங் ஆஸ்மாவாக மாறும். இந்த செயினை நீங்கள் பிரேக் பண்ணுறது பேரண்ட்ஸாக உங்கள் கடமை.